அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அதாவது பெருங்கிருபையினால் 129வது நாளை அடைந்திருக்கிறது பாலஸ்தீன மீட்பு போர். ஒரு சின்ன கார்ப்பரேஷன் பகுதியில் வாழ்கின்ற மக்கள் உலகமாக வல்லரசை எல்லாம் எதிர்த்து நிற்பது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. இருந்தாலும் நேற்று ரஃபாவில் எது நடக்காது என்று எதிர்பார்த்தமோ அது நடந்தது. 1 மணி நேரம் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி காயப்பட்டவர்களையும் ஷஹீதுகளையும் உருவாக்கி இருக்கிறது நத்யான்ஹுனுடைய வெறித்தனம். அவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற இது போன்ற வாய்ப்புகளை தவறவிட மாட்டார்கள் என்பது நமது கணிப்பு. அதாவது பிணங்களை குவிக்கின்ற, அப்பாவிகளை பிணங்களாக குவிக்கின்ற இந்த வாய்ப்பு. அதில் இன்னொன்று என்னவென்று சொன்னால், ரஃபாவிலே ஏறத்தாழ 1,40,000 என்று போராளிகளும் 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் என்று இஸ்ரேலர் நம்புகின்ற இந்த இடத்தை ஈஸியாக தாக்கி நிறைய பிணங்களை குவித்து விடலாம். ஆனால் அவர்கள் அதற்கு உரிய கிரீன் சிக்னல் இல்லை என்பதையெல்லாம் நேற்று நான் உங்களிடம் சொன்னேன். ஆனால் நேற்று இரவு நடந்த கான் யூனிஸில் நடந்த ஒரு பெரிய ஆம்புஷ் என்று சொன்னால் திடீரென்று நடத்துகின்ற அந்த தாக்குதல், அதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை இஸ்ரேலிய மீடியா கான் என்ற பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனாக இருந்தாலும் சரி, ஹரஸ் பத்திரிகையாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ், நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் இறந்து விட்டார்கள். சில பத்திரிகைகள் இஸ்ரேலிஸ் ஆர் டாக்கிங் அபவுட் எ லார்ஜ் ஆம்புஷ் என்று சொல்லுகிறார்கள். வெரி லார்ஜ் ஆம்புஷ், வெரி டைட் ஆம்புஷ் என்றெல்லாம் பெயர் வைக்கிறார்கள். அப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் என்று சொல்லுகின்ற போது அது 1000-ஐ தாண்டி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதில் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாதும் கலந்திருக்கிறது. ஹண்ட்ரட்ஸ் என்று சொன்னாலே நீங்கள் 1000க்கு கீழே வைத்து கொண்டாலும், 900 என்று வைத்து கொண்டாலும், அல்லது 100க்கு மேல் என்று வைத்து கொண்டாலும் அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது என்பதை இஸ்ரேலிய மீடியாக்கள் சொல்லுகின்றன. இதை உறுதி செய்கின்ற இன்னொரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னா, அதாவது இன்னொரு அத்தாட்சி என்னவென்று சொன்னால், டிரான்ஸ்போர்ட்டிங் த டெட் அண்ட் த wounded took hours from the ambush. அந்த திடீர் தாக்குதலில் இறந்தவர்களை எடுத்து செல்வதற்கு நிரம்ப நேரங்கள் ஆனது, பல மணி நேரங்கள் ஆனது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இஸ்ரேலிய மீடியாக்கள் சில, நாம் 2 பேர் தான் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம், அது உண்மை அல்ல, பல 100 என்பதுதான் உண்மை என்று சொல்லுகிறார்கள். இதை நமது போராளிகள் குழு இத்தனை பேர் என்று சொல்லவில்லை, நிறைய பேரை நாங்கள் கொலை செய்தோம் என்றுதான் சொல்லுகிறது. அவர்களும் எண்ணிக்கையை சரியாக குறிப்பிடவில்லை. அவர்கள் குறிப்பிட்டால் கூட நாம் அதைவிட இஸ்ரேலிய மீடியாக்கள் என்ன சொல்லுகின்றது என்பதை எடுத்துக்கொள்வதே சரியாக இருக்கும். அதை பார்த்துவிட்டு உலக ஊடகங்கள் சொல்லுகின்றன, நேற்று நடந்த ஆம்புஷ் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய போராளிகளுடைய தாக்குதல் இஸ் ஒய்டர் போத் இன் ஸ்கோப் அண்ட் இன்டென்சிட்டி. அது லட்சியத்தாலும் உக்கிரத்தாலும் அது மிகவும் விரிவான விசாலமான திட்டங்களோடு வந்திருக்கிறது என்பதை சொல்லுகிறது. இந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் அவர்களுக்கு உடனேயே ஏதாவது ஒரு வழியை, ஏதாவது ஒருவரை தாக்க வேண்டும் என்று சொன்னால், ரஃபாவில் குழுமி இருந்த மக்கள் தான் 1 மணி நேரம் தாக்கிவிட்டு நிறுத்திவிட்டதாக சொல்லுகிறார்கள். அதில் பாலஸ்தீன ஹெல்த் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய அவர்கள் சாதாரணமாக சரியான கணக்கை கொடுப்பார்கள். அவர்கள் 67 என்று நேற்று சொன்னார்கள் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை, இன்று 74 என்று சொல்லுகிறார்கள். வேறு சில ஊடகங்கள் இன் ஹண்ட்ரட்ஸ் என்று சொல்லுகின்றன, 100க்கு மேற்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள், அல்லது 100 கணக்கானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். காயம்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை நம்மளுடைய பாலஸ்தீனன் ரெசிஸ்டன்ஸோட இதில் 230, ஹெல்த் மினிஸ்ட்ரி 230 தான் சொல்லுகிறது. ஆனால் நேற்று காலையில் வந்து குவிந்த செய்திகள் 1000கணக்கானோர் காயம்பட்டார்கள் என்று. இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால்,
எல்லோரும் ஒரு ஒரு இடத்தில் குழுமி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது உண்மை. ஆக அங்கு 1 மணி நேரம் தொடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளால் 50 தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இறந்தவர்கள் எண்ணிக்கை இவர்கள் மறைக்க மாட்டார்கள். ஒருவேளை காயம்பட்டவர்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனா இதுல ட்ராஜடி என்னன்னா, அடுத்த பயங்கரமான சோகம் என்னவென்று சொன்னால், காயம்பட்டவர்களை அங்கே மருத்துவத்திற்கு கொண்டு செல்வதற்கு வாய்ப்பில்லை. அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் வழியாகத்தான் கொண்டு செல்ல வேண்டும். அடுத்து 2 ஹாஸ்டேஜஸை மீட்டு விட்டதாக இஸ்ரேல் சொல்லுவது. நாங்கள் 2 அழைத்துச் செல்லப்பட்டவர்களை நாங்கள் காப்பாற்றி விட்டோம் என்று அவர்களுடைய பெயரையும் போட்டிருக்கிறார்கள். அதை யாரும் சந்தேகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அவர்களுடைய அறிவிப்பாக ஒன்றை சொல்லுகிறார்கள். எங்களை மிகவும் நன்றாக வைத்திருந்தார்கள். நாங்கள் ஃபேமிலி அட்மாஸ்பியர்ல இருந்தோம். இப்போ இஸ்ரேலுடைய மிலிட்ரி என்ன சொல்லுதுன்னா, அந்த ஹாஸ்டேஜஸை மீட்டது எங்களுடைய சின்பத் என்று சொல்லக்கூடிய உள்துறை உளவுத்துறையாக்கும். அவர்கள் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அதை இவர்கள் குண்டு வைத்து தகர்த்து அவர்களுக்கு பாதுகாப்புக்கு நின்றவர்களை கொலை செய்து நாங்கள் மீட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இது மிகவும் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது பல விஷயங்களில் இது நம்மளுடைய சந்தேகத்தை கிளப்புகிறது. ஏனென்று சொன்னால், ஹாஸ்டேஜஸை மீட்காத விவகாரத்திலும் ஹமாஸுடைய டனல்ஸை கண்டுபிடிக்காத விவகாரத்திலும் ஜோ பைடன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் நேற்று பாலஸ்தீனன் பத்திரிகைகள் சிலவற்றிற்கு பேட்டி கொடுக்கும் போதும், ஐரோப்பிய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும் போதும், இட் இஸ் டைம் ஃபார் இஸ்ரேல் டு அக்செப்ட் டிஃபீட், அதாவது இஸ்ரேல் தன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்று சொல்லியிருக்கிறார். உடனேயே இவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி, இதற்கு 2 காரணம், ஆம்புஷ் ஒரு காரணம், தாக்குதலை நடத்தி நாங்கள் 2 பேரை மீட்டு விட்டதாக சொல்லுகிறார்கள். அந்த 2 பேரும் வழக்கமாக ஹமாஸுடைய கேப்டிவிட்டியில் இருந்து, அதாவது ஹமாஸுடைய பிடியில் இருந்து வருபவர்கள் சொல்வது போல, நாங்கள் நன்றாக இருந்தோம், எங்களை நன்றாக நடத்தினார்கள், எங்களுக்கு மருந்து கொடுத்தார்கள், நாங்கள் ஃபுட்பால் விளையாடினோம், இது விளையாடினோம்னு சொல்கிறாங்க. அப்போ இதை ஒரு அடுக்குமாடி வீட்டில் இருந்தனா, வீடு எல்லாமே நீ போட்டு உடைச்சதுனால தான் அவங்க வெளியில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தரைவெளியில் டென்ட் போட்டு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் கொண்டு இந்த அகதிகளை அல்லது அழைத்து செல்லப்பட்டவர்களை வைத்திருந்தார்கள் என்பது நமக்கு நம்ப முடியாததாக இருக்கிறது. 2வது, நீ குண்டு வச்சு உடைச்சல இவங்க 2 பேரும் சாவல்ல, மீதி எல்லாரும் செத்தாங்கிறதும் நம்ப முடியாது. ஏன்னா சின்பத்து அந்த பில்டிங்கை உள்ள போறதுக்கு பில்டிங்கை உடைச்சி குண்டு வச்சு தகர்த்து தான் போனாங்கன்னு சொல்றீங்க. அதில் 2 பேர் மட்டும் உயிரோட நீங்கள் மீட்டுட்டு வர்றதுக்கு வசதியாக இருந்து மீதி பேர் இறந்து போனாங்கன்னு சொன்னால், மீதி இவங்க எல்லாம் வேற மாதிரி ஒரு ஊகு உள்ளவங்களா? ஆனால் அதுவும் நம்ப முடியாதாக இல்லை. அடுத்து, ஏதாவது ஒரு வெற்றியை காட்ட வேண்டும் என்று அடிக்கடி இப்படி ஒரு டிராமாவே நீங்கள் நடத்தினீர்கள். முதல்ல காசாக்குள்ளால அக்டோபர் 27 இன்கர்ஷனில் நாங்கள் ஒரு பெண் அழைத்து செல்லப்பட்டவளை ஹாஸ்டேஜஸை மீட்டு விட்டோம் என்று சொன்னீர்கள். அந்த பொம்பளை இதுவரைக்கும் எந்த மீடியாலையும் பேச விடலை. அவங்க சார்பாக நீங்கள் அறிக்கை விட்டீங்க, அவங்கள வாயை திறக்கப்படாதுன்ட்டீங்க. அது பின்னாடி ஹமாஸ் எங்களுடைய கேப்டிவிட்டியில், எங்களுடைய பாதுகாப்பில் இருந்த பெண் அல்ல என்று சொன்னார்கள். ஆனால் இதை இப்போ ஹமாஸும் எங்களுடைய பாதுகாப்பில் இல்லை என்று இதுவரைக்கும் சொன்னதாக தெரியவில்லை. தெரிந்தால் அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். ஆக அவர்களை இது ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கான ஒரு இதுதான். ஆனால் அட்டாக் நடந்தது உண்மை. அதில் உனக்கு ஈஸியாக அது டார்கெட். இப்போ இந்த ஒரு பெரிய திட்டத்தின் கீழ் தான் ரஃபாவை இது பண்ணணும். ஆனால் அவன் ஹிஸ்புல்லா தாக்குதல், ஹவுத்தீஸோட தாக்குதல், இதுக்கெல்லாம் பயந்து அதை செய்யாமல் விடுவார் என்பது நம்மளுடைய ஆர்கியூமெண்டாக இருந்தது. ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு 2 லட்சம் பேரை அங்கே இருந்து கொலை செய்ய முடியும், அல்லனா அங்கே இருந்து வெளியேற்ற முடியும்னு சொன்னால் அந்த வாய்ப்பு அது விடாது. ஆனால் கான் யூனிஸில் சரியாக அடி கிடச்சிட்டு இருக்கு. நமக்கு இந்த இழப்புகள் நிறைய ஆகிருக்கும். எதனால கொஞ்சம் குறைவாகிருக்குன்னா, இந்த மக்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருந்தாங்க. நேராக இந்த இண்டஸ்ட்ரியல் கான் யூனிஸில் இருந்து அவங்க வெளியேறினா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போய்கிட்டே இருந்தாங்க. அங்கே போனால் அது ஒரு ட்ராஜடி. இது வரைக்கும் நம்ம இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை தான் சொல்லிட்டு இருக்கோம், 28,340 அப்படின்னு. நேற்று ரஃபா பார்டரில் இறந்தவங்க உட்பட. ஆனால் காணாமல் போனவர்கள் 8,000 10,000 பேருங்கிறாங்க. அது வேற ஒரு அசஸ்மெண்ட்ல இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை 35 கிட்ட கொண்டு போனோம். ஏன்னா காணாமல் போனவர்களை எந்த கணக்கில் சேர்க்குதுங்கிற மாதிரி வருது. அப்போ அங்கே போனால் அங்கே அவங்களுக்கு ஒரு நேரத்தில் இஸ்ரேலோட ஆயுதம் கிடச்சி, இன்னொரு நேரத்தில் இப்பொழுது போனவர்களுக்கு அங்கே இடிபாடுகளுக்கு இடையே இருந்த பிணங்களை அவர்கள் பார்க்க முடிந்தது. அப்போ இதை சிலர் இந்த நேற்று நடந்த அந்த தாக்குதலை
நேற்று நடந்த அந்த ஆம்புஷை இஸ்ரேலிய மீடியா எப்படி, இஸ்ரேலுடைய இராணுவம் எப்படி சப்பக்கட்டு கட்டுதுன்னா, சுஜேதால இதே மாதிரி நடந்தது. அப்போ அங்கேயும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அடுத்தது மர்காஸில் இது மாதிரி நடந்தது. இப்படி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸை நம்ம ஆம்புஷில் இறந்தது இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆம்புஷில் நம்ம பள்ளி கொடுத்தது இது ஒன்றும் புதுசு இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டாங்க. இப்படி 2 பேரை கொண்டு வந்து காட்டி நாங்கள் ஹாஸ்டேஜஸை மீட் பண்ணணும். இப்போ நத்தியானுக்கு தன்னுடைய பதவியை நீடிக்கிறதுக்கு 2 வலுவான ஆதாரங்களை காட்டுகிறார். ஒன்று, இன்னும் ரஃபா பார்டரில் நம்ம தொடுத்து தாக்குதல் நடத்தினா இன்னும் நிறைய ஹாஸ்டேஜஸ் கிடைப்பாங்க, நாங்கள் அப்படி அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்டு கொண்டு வந்துடுவோம். ஆனால் அதே நேரத்தில் நேற்று கான் யூனிஸ் பகுதியில் 2 பேர் இறந்து கிடந்திருக்காங்க, அழைத்து செல்லப்பட்ட ஹாஸ்டேஜஸ். இவங்களுடைய பேர் இந்த 136 பேருடைய பட்டியலில் இருக்கு. அப்போ நேற்று 2 பேரை கொலை செய்தது தான் மிச்சமான்னு என்ன தோணுகிறது நமக்கு. இங்கே 2 பேரை மீட்டதா சொல்லுது. இனிமேல் அது போக போகத்தான் அந்த உண்மை வரும். இது நாங்கள் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகளுடைய அறிக்கைக்கு சற்று காத்திருந்தோம். நம்ம ஒன்றும் ரொம்ப ஈஸியாக அங்கே ரீச் பண்ணுற முடியக்கூடிய இது உள்ளது இல்லை. இருந்தாலும் நமக்கு அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணவோ அல்லது டினை பண்ணவோ 2க்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. இதனிடையே கான் யூனிஸில் நேற்று பயங்கரமாக சண்டை நடந்திருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த ஆம்புஷும் இதையும் வச்சு பார்க்கும்போது நேற்று நீ நடத்தின முட்டாள்தனமான ரஃபா பார்டர் தாக்குதலை விட நீ அள்ளிட்டு போன இஸ்ரேலிய பிணங்கள் அதிகம். இஸ்ரேலிய இராணுவ பிணங்களை நீ அள்ளி கொண்டு போக முடியாமல் கஷ்டப்பட்டிருக்க. இருந்தாலும் ஹிஸ்புல்லா நேற்று 7 ஸ்பை சென்டர்ஸை அடிச்சிருக்கு, அதாவது வேவு பார்க்கும் சென்டர்களை அடிச்சிருக்கு. பல செட்டில்மெண்ட்டுகளை நீ விட்டுட்டு போன இடங்களை காலி பண்ணியிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு வருது. ஆனால் ஹிஸ்புல்லா நினைத்தால் இது போல ரஃபா போல நிறைய உருவாக்க முடியும், தாக்க முடியும். அதே மாதிரி ஹமாஸும் செய்ய முடியும். அவங்க ராக்கெட்டுகள் எல்லாம் உங்களுடைய இராணுவ தளங்களை நோக்கி வருவதால் தான் நீங்கள் தப்பித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதெல்லாம் உங்களுடைய வந்தேரிகளுடைய இடங்களை குறிவைத்தால் ஒவ்வொரு செட்டில்மெண்ட்லையும் லட்சக்கணக்கில் அவங்க பிணங்களை கிரியேட் பண்ண உருவாக்க முடியும். இந்த நெருக்கடியில் ரஃபாவில் விரட்டி அடிக்கப்பட்டு அகதிகள் முகாமில் வாழக்கூடிய மக்களை நீங்கள் 1 மணி நேரத்தில் 50 தாக்குதலை நடத்த முடியும். அவர்களை 100 பேரை கொலை செய்ய முடியும். குறையாமல் 100 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க 74ங்கிறாங்க, பல வேற சில மீடியாக்கள் 100ன்னு சொல்லு. ஒரு 100ன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அவ்வளவு பார்த்துக்கிட்டும் அங்கே சும்மா இருக்கிறாங்க. உங்கள் இராணுவ தளங்களைத்தான் அவர்கள் அடிக்கிறார்களே தவிர அப்பாவிகள் இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் தாக்கவில்லை. சரி, நீ நேற்று தாக்குதல் நடத்தினா 2 ஹாஸ்டேஜ் அங்கே இருக்கிறாங்க, அவங்களே அதை தாக்கியிருந்தா எல்லாரும் இறந்தானே இருப்பாங்க. நீ என்ன புதுசாக கதை விட்ற எங்களுக்கு? 2 பேர் மட்டும் நாங்கள் மீட்டு கொண்டு வந்தோம். இதெல்லாம் கொஞ்சம் தங்களை திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இது. இப்போ போராளிகள் குழுக்கடையில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மசூரா நடக்கு. அதை யார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை. அவர் டூர் பண்ணிக்கிட்டே இருக்கார் எல்லா அரபு நாடுகளும். ஏன்னா அரபு நாடுகளுக்கு அப்பப்போ கொஞ்சம் நசியத் தேவைப்படுது, கொஞ்சம் பலமாக நிற்பதற்கு. அது டூர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஹசன் நஸ்ருல்லாவை சிறப்பாக சந்தித்திருக்கிறார். ஹிஸ்புல்லாவினுடைய தலைவரே ஹிஸ்புல்லாவை இப்போ களத்தில் நின்று வழி நடத்துகிற தலைவரே ஹசன் நஸ்ருல்லா, அதோட செக்ரட்டரி ஜெனரல், அவரை சந்திச்சிருக்காங்க. ஏதாவது பெரிய போர் திட்டம் எதுவும் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது, பல நாடுகள் இஸ்ரேலுக்கு இனி நாங்கள் ஆயுதம் கொடுப்பதை நிறுத்தி விடுவோம் என சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இஸ்ரேல் ஒரு அறிக்கை விடுவோம்னு சொல்லிச்சு. அது இன்னும் வந்ததாக தெரியவில்லை. நமக்கு 6 மணினா அவங்களுக்கு 6 மணினா நமக்கு 9 மணி. அடுத்து அதனால் அந்த இதை பற்றின தகவலை உங்களுக்கு சொல்ல முடியல. அடுத்தால ஜோர்டான், துருக்கி, ஈஜிப்ட், இவங்க 3 இன்னும் கொஞ்சம் தைரியம் நேற்று துருக்கி எல்லா தடைகளையும் தாண்டி போய் 1000 உணவுப் பொட்டலங்களை விநியோகித்து இருக்கிறது. கான் யூனிஸ் பகுதியிலும் ரஃபா பகுதியிலும். ஜோர்டான் அந்த ரஃபா பகுதியில் ஏர் ட்ராப் பண்ணியிருக்கு உதவிகளை, பாக்கெட்டாக உணவுப் பொருட்களை போட்டிருக்கிறது. எகிப்தும் அந்த பார்டரை கொஞ்சம் திறந்து நிறைய எய்ட் ஸ்ட்ரக்களை உள்ள அனுப்பியிருக்கு. அது கொஞ்சம் ஒரு ரிலீஃபு மக்களுக்கு கிடைத்திருக்கு. இப்போ எகிப்து யுத்தத்தில் குதிக்கிற மாதிரி பேசுது. ஆனால் அது குதிக்காதுங்கிறதுக்கு என்னுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, சிசி அங்கே இருந்த இஹ்வானுல் முஸ்லிமின் இயக்கம், அவங்க ஒரு கட்டத்தில் ஜனநாயகத்தை நம்பி போய் ஆட்சியில் அமர்ந்து எல்லாரும் ஷஹீதானாங்க. எல்லாரையும் தூக்கில் போட்டான், ஜனநாயக ரீதியாகவே தூக்கில் போட்டான் இஸ்லாமியவாதிகளை. ஹண்டிங்டன் சொன்ன மாதிரி நம்ம இஸ்லாமியவாதிகள்
ஜனநாயக முறையில் வந்தால் கூட நம்ம தூக்கி தூர போட்டுருவோம், நம்ம அதை பொறுத்துக்க மாட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டு இப்போ சிசியை கொண்டு வந்து தன்னுடைய கைப்பாவையாக தான் அமெரிக்கா அங்கே வச்சிருக்கு. அவர் உருட்டலும் புரட்டலும் விடுவார். ஏன்னா இந்த அல் அஸ்கர் ஃபத்வா இந்த ஃபத்வாக்களுக்கெல்லாம் ஈடு கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் ஏதோ எய்ட்ஸை அனுப்புகிறாரு. அண்டர் கிரவுண்ட் வழியாக டனல்ஸ் வழியாக உணவுப் பொருட்களும் இஸ்ரேலுடைய கணக்குப்படி ஆயுதங்களும் ஹமாஸ் சகோதரர்களுக்கு வருவதாக தெரிகிறது. இப்போ மொத்த அனாலிசிஸில் நேற்று 1 ஹவர் தாக்குதல் அதிர்ச்சியாக இருந்தாலும் இழப்புகள் வழக்கம் போல தான் இருக்கு. அதுக்காக எந்த உயிரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. நேற்று 134 பேர், அவ்வளோதான். முந்தா நாள் 107 பேர் ஷஹீதானாங்க. ஷஹீதுகளுடைய எண்ணிக்கை ஏதேசம் அதுதான் பேலன்ஸாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஹமாஸ் போராளிகளுடைய தாக்குதல் வீரியமடைந்து இருக்கிறது. இப்போ ஈராக்கில் வந்து அமெரிக்க இராணுவம் வெளியில் போகிறதுக்கு திரும்பியும் பேச்சுவார்த்தை அமைச்சிருக்கலாம். ஒரு பேட்சை வெளியில் எடுக்கிறாங்களாம், அடுத்தது பேச்சுவார்த்தை அமைங்கிறாங்களாம். இப்போ அதான் போராளிகள் சொல்கிறாங்க, இந்த பேச்சுவார்த்தையில் அவன் இழுத்துட்டான். இப்போவே 3 வாரம் இழுத்துட்டான். சிரியாவில் அப்படி இல்லை, அடிச்ச அடியில் ஓடி போயிட்டான். அடிச்ச அடியில் வேற வழி இல்லாமல் எந்த பேச்சுவார்த்தைக்கும் இல்லாமல் ஓடி போயிட்டான். இங்கே ஈராக்குடைய தலைவர் நான் வந்து அவங்கள நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்லுவேனால, எப்போவுமே எக்ரிமெண்ட் அப்படி தான் போட்டுக்குவாங்க. அவங்க கூப்பிட்டு இவங்களை பாதுகாப்பு வந்த மாதிரி, அதனால் நான் பேசி அனுப்ப போகிறேன் அப்படின்னு அந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் போராளிகள் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து தாக்குதல் நடத்த தான் செய்வோம்னு. அடுத்தால சிரியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சியோனிசத்தை இன்னும் நாங்கள் விடமாட்டோம் சொல்லியிருக்கிறதோட மட்டும் இல்லை, பல அமெரிக்கன் பேஸுகளை தாக்கியும் இருக்கிறாங்க. ஹவுத்தீஸு நேற்று ஒரு அமெரிக்க கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். தாலிபன்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, காசாவில் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் முஸ்லீம் நாடுகள் பொறுப்பேற்று கொண்டு அதற்கு முறையான பரிகாரங்களை காண வேண்டும் என்று ஒரு ஆப்கானிஸ்தான் டெலிகேஷன் ஆஃப் உமன், அதாவது ஒரு பெண்கள் அமைப்பு போய் தாலிபன்களை நேற்று சந்தித்து இதில் நம்மளுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என பேசியிருக்கிறார்கள். அப்புறம் ஒரு 10 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இன்னும் அதிகமாக கொலை செய்யப்பட்ட சதர்ன் காசால கொலை வடக்கு தெற்கு காசால கொலை செய்யப்பட்டதாக ஹமாஸ் சகோதரர்கள் தங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். ஆக நேற்று நடந்தது பைடனுடைய நீ உண்மையை ஒத்துக்கொள்வதாக இருந்தால் தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பது. இப்போ நாங்கள் ஹாஸ்டேஜஸ் கூட மீட்க முடியும், அதனால யுத்தம் தொடரணும்னு நத்தன்யாஹு சொல்கிறாரு. அதனால நான் பிரைம் மினிஸ்டரா தொடரணுங்கிறத சொல்லாமல் சொல்லுகிறார். அவர்களுக்கு ரஃபா இன்னும் ஒரு பெரிய ட்ராப்பாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. பாதுகாப்பற்ற நிலையில்தான் அந்த மக்கள் இருக்கிறார்கள். இனி ஹிஸ்புல்லா, ஹவுத்தீஸு, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுடைய இஸ்லாமிக் ஜிஹாது, ஹமாஸு இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் ரஃபாவில் ரஃபா அந்த மக்கள் 2 லட்சம் பேர் கையில் கிடச்சிருக்க விட மாட்டான், எப்படியாவது ப்ரெஷர் பண்ணி செனாய்க்கு அனுப்பிடணும்னு இருக்கான். அதில் என்ன நடக்குங்கிறது இருக்கிறது. இந்த போராளிகள் குழுக்கள் என்ன செய்வார்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. இணைந்திருங்கள், இன்ஷா அல்லாஹ் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.